திருப்பூரில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 20வது வார்டின் சார்பில் மும்மதத்தை சேர்ந்த 200 பெண்கள் கலந்து கொண்ட முதலாம் ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா. திருப்பூர் மாநகராட்சி 20வது வார்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேட்டுப்பாளையம் பகுதிக் கழகத்தின் சார்பில் முதலாம் ஆண்டு ஜன 15 மும்மதத்தை சேர்ந்த 200 பெண்கள் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி மாநகர் மாவட்ட துணை செயலாளரும் 20வது வார்டு மதிமுக மாமன்ற உறுப்பினருமான குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சியில் வட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜீவன், மதிமுக மாநில தொண்டர் அணி அமைப்பாளர் பாஸ்கர் சேதுபதி ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் பொருட்களை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மும்மாதத்தை சேர்ந்த 200 பெண்கள் புத்தடை அணிந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு பொங்கல் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளரும் 24வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ஆர். நாகராஜ், முன்னாள் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கிருஷ்ணன், மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர், 43வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி, மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் திருநாவுக்கரசு, தலைமை செயற்குழு உறுப்பினர் சக்திவேல், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ரத்தினசாமி, ஒழுங்கு நடவடிக்கை குழு பொறுப்பாளர் ஆடிட்டர் அன்பழகன், மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் கெட்சப்பன், மேட்டுப்பாளையம் பகுதி கழக செயலாளர் சோமசேகரன், முன்னாள் மாவட்ட பிரதிநிதி மணி, மேட்டுப்பாளையம் பகுதி கழக பொருளாளர் சொக்கலிங்கம், 17வது வார்டு அவைத்தலைவர் தசரதன், மாநகர நெசவாளர் அணி பொறுப்பாளர் குணா என்கின்ற யுவராஜ், 30வது வார்டு செயலாளர் போட்டோ விஜய், நன்றியுரை குமார், 20வது வார்டு செயலாளர் மற்றும் மாநில மாவட்ட பகுதி கழக கிளை கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 5 பட்டுப்புடவை அதோடு சேர்ந்து 5000 அந்த 5000 இந்த கூட்டணி எடுத்து உங்களுக்கு கொடுத்துறோம். பாருங்க, இதுதாங்க மதிமுக. பிரிஞ்சு எவ்வளவு பேருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. சென்னை மாநகர மாவட்ட உறுப்பினர் இதுவிட என்ன தெரியுங்களா, எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க. நீங்க யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. தமிழ்தாய் வாழ்த்து இந்த சென்னை மாநகரிலே கொண்டு வந்தவர் தமிழகத்திலே முதல் கவுன்சிலர் மரியாதைக்குரிய ஜீவன் அவர்கள். அதே பின்பற்றி திருப்பூர் மாநகராட்சியிலும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த தீர்மானமாய் வாழ்த்து முதலிலே சொல்லுகிறதான் மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துரைப்போம். இந்த 2 பேர் பெருமையும் வளர்ச்சிக்குரிய மேலையவர்களுக்கும் சென்னை மாநகராட்சியினுடைய மேலையவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த நல்ல நாளில் பொங்கல் வாழ்க்கையை சொல்லி அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். நீண்ட நேரம் இருக்கிறீர்கள். ஆகையினால்